ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட வள முருங்கை தயாரிப்புகளில் முருங்கை சூப் பொடி பார்த்துருப்பீங்க. அதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னா, நம்மளோட சூப் மிக்ஸு, கீ, சின்ன வெங்காயம், கேரட், பீன்ஸ், கொத்தமல்லி, இன்னும் உங்களுக்கு என்னென்ன இதில் வெஜிடபிள்ஸ் வைக்கணுமோ, காலிஃப்ளவர், கார்ன், காளான், உங்களுக்கு இன்னும் என்ன தேவையோ அதெல்லாம் நீங்கள் இந்த சூப்பில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பேன் வச்சுட்டு அதில் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம நறுக்கின சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சும்மா லைட்டாக வதக்கினா போதும். சூப்புக்கு நம்ம ரொம்ப வதக்க தேவையில்லை. நல்லா லைட்டாக வதக்கிக்கோங்க. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நாங்கள் எங்களோட சூப் மிக்ஸ்லேயே ஆட் பண்ணியிருப்போம். அதனால் நீங்கள் அதெல்லாம் போட தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாக வெஜிடபிள்ஸ் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் சேர்த்துட்டுமே லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க போதும். நல்லா லைட்டாக அதை வதக்கிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் கார்ன் போட்டுக்கலாம், காளான் போட்டுக்கலாம், ப்ரக்கோலி, காலிஃப்ளவர், உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை நீங்கள் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் நம்ம 400 ml தண்ணி சேர்த்துருக்கோம். இந்த 400 ml தண்ணி வந்து இதில் வந்து நம்ம 2 ஸ்பூன் வந்து முருங்கை சூப் மிக்ஸ் வந்து சேர்த்துக்க போகிறோம். இது வந்து ஒரு 4 பேர் தாராளமாக குடிக்கலாம் சூப்பு. தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து லைட்டாக காய்கறி வந்து கொஞ்சம் வேக வைக்கணும். அதனால் ஒரு 2 நிமிஷம் கொதி வந்துச்சுன்னா ஓகே. 2 நிமிஷம் கொதிச்சாலே நம்ம காய்கறி வந்து நல்லா சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நம்மளோட காய்கறி வந்து நல்லா வெந்துருச்சு, நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்மளோட முருங்கை சூப் மிக்ஸ் வந்து போட்டுக்கலாம். இதில் இப்போ நம்ம 2 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். இதான் நம்மளோட முருங்கை சூப் மிக்ஸு. 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் கார்ன்ஃப்ளவர் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஜீரகம், மிளகு இதெல்லாம் வந்து நம்ம சூப் மிக்ஸ்லேயே வந்து நம்ம சேர்த்துருக்கோம். உங்களுக்கு வந்து வேணும்னா நீங்கள் சால்ட்டு சேர்த்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து சூப்புக்கு வந்து நீங்கள் பெப்பர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். சூப் ரெடி ஆகிட்டு நீங்கள் உங்களுக்கு பெப்பர் வேணும்னாலும் நீங்கள் அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு கொதி வந்தோடனே நம்ம சூப் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட சூப் மிக்ஸ் வந்து தயாராகிடுச்சு. இதில் வந்து நம்ம கடைசியாக என்ன சேர்த்துக்கிறோன்னா கொத்தமல்லி தழை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும் சூப்பு. ஃபைனலாக இப்போ நம்ம முருங்கை பொடி வெஜிடபிள் சூப் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த சூப் மிக்ஸ் வேணும்னா நம்ம கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எங்கள்கிட்ட டெலிவரி அவைலபிள் இருக்குது. அப்படியே நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.